மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள். பொதுவான பலனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமும். ஏன்னா உங்களுடைய அதாவது சப்தமாதிபதியும் தசமாதிபதியும் உச்சம் பெற போகிறாருங்க. அப்போது என்ன வரும் அப்படின்னா, உச்சநிலையில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக கிடைக்க போகிறது. அவர் உங்களுடைய 10வது வீட்டை பார்க்க போகிறாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. பலவிதமான மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்க போகிறது. அரசியலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பலவிதமான மாற்றங்கள், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு லீடிங் வின்னு இது மாதிரிலாம் ஏற்பட போகுது. மற்றும் பார்த்திங்கன்னா மக்களினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஊருக்கு என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனைகள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுக்கு நல்ல ரெப்புடேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் மற்றும் உங்களுடைய குடும்பத்திலையும் மற்றும் உங்களுடைய வியாபார ஸ்தலத்துலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெப்புடேஷன், நல்ல பிராண்ட் வேல்யூ. அந்த மனுஷனாப்பா லாஸ்ட் இயர் இப்படி இருந்தார்ப்பா, இந்த வருஷம் ரொம்ப நல்லா வந்திருக்காருங்க, எப்படி வந்தார்னே தெரியல அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமையான நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் கிளஸ்டருக்கு உங்களுடைய அசோசியேஷன் அது மாதிரி ஒரு இதில் நீங்கள் ஒரு ஹெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் ஒரு தலைமை பண்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய நல்ல ஒரு மதிப்புனால் நல்ல ஒரு சோஷியல் இன்வால்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். மேலும் கோவிலில் பார்த்திங்கன்னா தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், கோயில் கட்டுதல் மற்றும் குளம் தோண்டுதல் அப்படின்னு சொல்லி இந்த மரம் நடுதல் இது மாதிரியான சோஷியல் இன்வால்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளட் டொனேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த கேம்ப்ஸ் ரன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறதுக்கான ஒரு நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். மற்றும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிபேட்டில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைய போகுதுங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதெல்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, சென்ற வருடத்தினுடைய நிகழ்வுகள் இந்த வருடத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. எப்போதுமே நான் என்றைக்குமே ஒரே ஒரு சொல்லுவேன், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு அதுதான் பாடங்கள். இந்த ராகு தசை நான் எல்லாருக்குமே அதுதான் சொல்லுவேன். இன்வெஸ்டிங் இந்த லாஸ்லாம் எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுதோ அதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதுதான் புக்கு. ஆக்சுவலாக ஒரு தேரியை ஒரு 18 வருஷம் கொடுக்க போகிறாருங்க. அஷ்டமாதிபதியோ பார்த்திங்கன்னா என்ன அஷ்டமாதிபதியோ அதனுடைய தசை பார்த்திங்கன்னா ராகு நம்ம குரு தசையாக இருந்தால் 16 வருஷங்க. அதே மாதிரி பாதகாதிபதியாக இருந்ததுன்னா 7, 9, 11 அது மாதிரி இதில் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கான லைஃப் புக் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் தான் ஓனரை தவிர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஓனர்ஷிப்பை ப்ராப்ளத்துக்கான ஓனர்ஷிப்பை யார் மேலேயும் போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எப்போதுமே என்னுடைய ரூலே அதுதான் சொல்லுவேன், டோன்ட் பிளேம் எனி ஒன் பிகாஸ் ஆஃப், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு டீச்சிங் லெசன். ஆக்சுவலாக எதிர்க்க ஒருத்தர் நமக்கு சொல்கிறாருன்னா அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கற்றுக்கணும். இந்த நம்ம எல்லாருமே சொல்லுவாங்களே இந்த 7 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சில பேரில் பார்த்திங்கன்னா இந்த அவங்க கற்றுக்கிற பாடங்கள் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் அவங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. எப்போதுமே நம்ம ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம இமிடியேட்டாக ரிப்ளை பண்ணுறதை காட்டிலும் ரிசல்ட்டில் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. ரொம்ப நல்லா ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நிலையில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சுப விஷயங்கள், ஏன்னா குருவனுடைய பார்வை உங்களுக்கு சுப விஷயங்களை தூண்டக்கூடியதாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா தேடி கொடுக்க போகிறாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிதி நிலைமைகள் நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளான்ஸும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய காலதசைக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கை கொடுக்குமே தவிர மற்றவர்களுடைய
உண்டுதல் பேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உணர்ச்சியின் அடிப்படையில் எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க சார். எப்போவுமே எமோஷனல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னால் இதை வாங்கி கொடுக்கறது, அவங்க நமக்கு வாங்கி கொடுத்தாங்க நம்ம திரும்ப வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எமோஷனல் எக்ஸ்பென்சஸில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து அது நஷ்டமாக ஏற்படுமே தவிர. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு 10 பவுன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதே 5 பவுன் இப்போ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருன்றது நீங்கள் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது 5 பவுனு தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 5 பவுன் இப்போ என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரியான எக்ஸ்பென்சஸ்கள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு லாஸ் ஏற்படுறதுக்கான, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து தொய்வுகள் ஏற்படுறதுக்கான, உங்களுடைய சேமிப்பில் வந்து தொய்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு நேரமாக அமையும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அசஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ண போகிறீங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறீங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து வாக்குறுதிகளும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குன்றதுனால நம்ம எம்ஓயும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணக்கூடாது. ஃபோக்கஸை வந்து ஃப்யூச்சருக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து எம்ஓயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசனுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அஷ்டமாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னா 10ல் உட்காண்டிருக்கார். சனி வந்து கண்டிப்பாக உங்களுடைய ராசி 2வது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தனம் வந்து நிறைய கொடுப்பாருங்க. ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா, அதாவது அவ்வளோ நல்லா கொடுக்க போகிறாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுக்க போகிறார். ஏன்னா வந்து குருவனுடைய பார்த்திங்கன்னா அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள்லாம் வியாபாரத்தில் பண்ண போகிறீங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதற்கான தொழில் முனைவும் எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவமாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. விவசாயம் ரொம்ப நல்லா உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. நல்ல ஈல்டை கொடுக்க போகிறது. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு க்ரோத் லெவல் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் யாரெல்லாம் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸை வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கீங்களோ நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்களுடைய நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க. மற்றும் வந்து புதிய தொழில்கள்லாம் ஆட்டோமொபைலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ, விமானங்கள் அது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, விமான இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதில் வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் வந்து கமாடிட்டிஸ் அது யாரெல்லாம் ஷேர் இதில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக ஏற்படுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் இந்த எப்படி சொல்கிறது, இந்த வீடுகள் கட்டுறது, இது மாதிரி வந்து பிரிட்ஜ் கட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடுகள் கட்டுறது, மல்டி ஸ்டோரேஜஸ் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து ஈல்டு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எம்ஓயூஸ்லாம் சைன் பண்ணுறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சிறு குறு தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் நாட்டினுடைய ஸ்ட்ரென்த்துங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா யூபிஐ சிஸ்டம், ஸ்கேனிங் சிஸ்டமை கொண்டதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூபிஐ நம்ம தான் வந்து லீடிங்கில் இருக்கும். நல்ல ஒரு ஈல்டு அதாவது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஃபின்காப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபின் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தான் வந்து டாப் இன் ஃபின்காப் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபின்காப்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுடைய ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மேலிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனான ஒரு பொசிஷனும் நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்க போகுது. மேலே வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை வந்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்காகவே ஒரு தனி பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறாங்க. உங்களுக்காகவே ஒரு தனி பிஸ்னஸ் செட் பண்ணி உங்களுடைய கம்பெனி கொடுக்க போகுது. இதை மாதிரி நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக உங்களுடைய வந்து ரெகக்னேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகங்களில் பிளானட்டரி பொசிஷன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை வந்து நீங்கள் சேவ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து வேலையை தேடிட்டுருக்கீங்களோ நீங்கள் வந்து நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன அடாப்ஷன்ஸ் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் உங்களை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூவில் சேல் பண்ணிவிட்டு உங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை உங்களுடைய வேலையை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. யாரெல்லாம் வந்து திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து விருப்பப்பட்டு அதாவது எப்படி சொல்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்துலேயும் வந்து அக்செப்ட் பண்ணி 2 பேரும் வந்து கலந்து உரைந்தாடி பார்த்திங்கன்னா நிச்சயதாம்பலம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்கள் குடும்பத்தில் அமையும். சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நல்ல வளர்ச்சிக்கான இன்டீரியருக்கான செலவுகள், ஆடம்பரமான அதாவது ஆடம்பரம்னா உங்களுக்கு சோஃபா செட்டு மாற்றுறது, ஃப்ரிட்ஜு வாங்குறது, இதை மாதிரியான ஒரு எசென்ஷியல் ஏசி வாங்குறது, இதை மாதிரிலாம் வந்து வாகனங்கள் வாங்குறது, கார் வாங்குறது, இதை மாதிரி நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து குரு உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கார், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்விக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்தால் ஒரு பிளான் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. அதாவது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான்கள் நடக்கும். அதற்கான ஒரு நல்ல ரிசல்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு வந்து வாய்ப்புகள் நிறைய வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. மேலும் வந்து பள்ளியில் வந்து படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெகக்னேஷன், அவன் நல்ல ஒரு டாப்பராக வர்றது, நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்றாற் போல் மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்கும்போது அதற்கு ஏன்னா அந்த சம்பந்தங்கள்லாம் அதனுடைய பார்வைகளும் உங்களுக்கு வந்து உங்களுடைய காலதசைகளும் இதை நிர்ணயம் பண்ணுறது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேசுகிறதும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பில்லர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லபடியாக ஒரு அதாவது பிரச்சனை வருன்றதுக்காக சொல்ல வரல, நீங்கள் தான் பில்லர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆக்சுவலாக. ஸோ உங்களால் தான் வந்து வீடு வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் இல் ஆள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய ஊண்டுதல் பேரில், உங்களுடைய தூண்டுதலின் பேரில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு பேச்சுவார்த்தை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான, திருமணம் நடப்பறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க. ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து பெரியவர்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கவலை இது பண்ண வேண்டாம். நீங்களும் வந்து ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் வந்து கேர் எடுத்துக்கணும். என்னதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உங்களுடைய காலதசை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல்நிலையும் அவர்களுடைய காலதசைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா உடல்நிலையினுடைய கோளாறுகள் சற்று தோல் வலி, அது தோல் பிரச்சனைகள் மற்றும் எலும்பு பிரச்சனைகள், இதை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், வேலையில் வந்து அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதற்கேற்றார் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலும் தொண்டையிலும் பிரச்சனை வந்து வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருஷத்தினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஈல்டாக கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையுங்க. 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும். நன்றி, வணக்கம்.